4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இந்த அழகான 4 BHK வீட்டை ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சேலமில் சேல்ஸுக்காக கட்டியிருக்காங்க. ஸ்ட்ரைப்ஸ், டெக்ஸ்சர் அண்டு பெர்கோலா ஒர்க்ஸோட நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி கிச்சன், தனி டைனிங் ரூம், ரெண்டுலேயுமே நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோர் டெராஸில் 20க்கு 8 அடியில் கிளே டைல்ஸ் ரூஃபிங்கோட அழகான சிட் அவுட் ஏரியான்னு வீட்டை ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரையும் தெற்கு பார்த்தபடியே கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டபுள் ஸ்டோரி டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்டு லைட் கலர் கான்செப்டில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்டர் டிசைன்ஸும் அது போக பெர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு உட் டிசைன் HPL சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 16க்கு 16. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா கார்னர்லையும் சென்டர்லையும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச டிசைன்ஸை பொறுத்திருக்காங்க. போர்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டலாம். வீட்டை சுற்றி 4 பக்கமும் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் 2 பக்கமும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஜன்னல்களை பூரா அடிஷ்னல் ப்ளீடிங் ஒர்க்கோட உட்லேயே செஞ்சு அதில் சேஃப்டி கிரில் அண்ட் கிளாஸஸ் மாட்டியிருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கெட்டுறாரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்டு இருக்கும். கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வால் மவுண்ட் டைப்பில் உட்டன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11க்கு 10.
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 10x8. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே கிளாஸ் டோர்ஸோட பெரிய டால் க்ராக்கரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம் அடுத்து நார்த் வெஸ்ட் கார்னரில் கிச்சன். சைஸ் 10x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு நோசிங் ஒர்க்கோட கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே கட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் 2 பக்கமும் கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே யூ ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்காக வெஸ்ட் சைடில் பூராமே டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட்ஸ், ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், லாஃப்ட் கபோர்ட், டால் கேபினெட்ஸ்னு இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து மாடுலர் கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். அவுட் சைடில் பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சின்ன பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 3rd பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அடுத்து பேசேஜில் இருந்து 4th பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. இந்த வீட்டில் 4 பெட்ரூம்ஸ்லையுமே லாஃப்ட் கபோர்ட் அண்டு வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x6. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட்டில் சிட் அவுட் ஏரியா கென்றாரோ. ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. தரைக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் கிளே டைல்ஸ் போட்டு சிட் அவுட் ஏரியாவை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின், பக்கத்தில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது காமன் பாத்ரூம். சைஸ் 6x4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த வீடு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. காம்பவுண்ட் வால், கேட், தார் ரோட், 2 பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டுக்கு மட்டும் டபுள் லேயர் டைப்பில் கிளே டைல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லோப்டு டைப்பில் ரூஃப் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 4BHK வீட்டை ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சேலமில் கேட்டட் கம்யூனிட்டியில் சேல்ஸுக்காக கட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கணபதி நகர் அடுத்து ஜிடி நகரில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 97 lakhs.
மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன். இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு சைட்டு தான் வேணும்னு கேட்டால் இந்த ப்ராஜெக்ட்டில் சைட்டும் சேல்ஸுக்கு இருக்குது, நம்ம சைட்டும் புக் பண்ணிக்கலாம். இல்லை சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக கட்டித்தர சொன்னாலும் இவங்களே நல்லா குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவாங்க. இல்லை நம்மகிட்ட ஆல்ரெடி சைட் இருக்குது, அங்கே கட்டித்தர சொன்னாலும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்க்கு ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.